அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்குங்க. இந்த மாதிரி சமயத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தாகவும் இருக்கணும், அதே மாதிரி நமக்கு ஒரு சில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சத்து நிறையவே இருக்குது, விட்டமின் எல்லாம் நிறையவே இருக்குதுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ கேரட் வந்து ஃப்ரெஷ்ஷான கேரட்டை எல்லாத்தையும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுவிட்டு எல்லாத்தையும் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து குக்கரில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து ரெடி பண்ணிடலாங்க. அதில் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்து ஒரு 2 விசில் இல்லாட்டி ஒரு 3 விசில் விட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அந்த தண்ணி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2 இல்லாட்டி ஒரு 3 விசிலில் நீங்கள் வந்து இறக்கிடுங்க. நல்லா நமக்கு வந்து அந்த கேரட் வந்து வெந்து வந்துடுங்க. நான் கரெக்டாக ஒரு 3 விசிலில் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேன். பாருங்கள், நல்லாவே நமக்கு வந்து வெந்து வந்திருக்குங்க. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆற வச்சிடலாம். நல்லா உங்களுக்கு வந்து ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கேரட் ஜூஸில் அவ்வளவு ஒரு விட்டமின் ஏ நிறையவே இருக்குதுங்க. இந்த வெயிலில் நமக்கு எனர்ஜி நிறையவே போகும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஹெல்த்தாக நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதில் ஒரு 2 ஏலக்காய் ஃப்ளேவருக்கோசரம் போட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கப்பிகள் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி எந்த ஒரு கெட்டிகள் இல்லாத நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் ஒரு 1/4 டம்ளர் ஊற்றி நான் வந்து அப்படியே ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் வந்து பசும்பால் காய்ச்சி ஆற வச்சது திக்கான பசும்பாலாக பார்த்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஜூஸ் செய்யும்போது பசும்பாலில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஒரு கரண்டியால் நல்லா பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் எந்த வெயில் நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஜூஸ் செஞ்சாலும் அந்த சப்ஜா சீட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஊற போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து நல்லா அருமையாக இருக்கும். நமக்கு வந்து வயிற்றுக்கும் நல்லா குளுமை கொடுக்குங்க. இப்போ திரும்ப வந்து இதில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒயிட் சுகர் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு திரும்ப 1/4 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர்மெலன் ஃபைனலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர்மெலன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வாட்டர்மெலன்லாம் அவ்வளோ ஒரு நீர் சத்து நமக்கு நிறையவே இருக்குங்க. கடைசியாக நான் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கோசரம் பாதமும் முந்திரியும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படியே எடுத்து ஜூஸை பிடிக்க வேண்டியதுதாங்க. சூப்பரான ஒரு ஹெல்த்தான கேரட் ஜூஸ் நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஐஸ் கட்டி தேவைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஐஸ் கட்டி எதுவுமே சேர்க்கலைங்க. கடைசியாக திரும்ப நான் வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு கார்னிஷ் பண்ணுறதுக்கோசரம் பாதம் முந்திரி திரும்ப வந்து அதுவும் மேலே சேர்த்துட்டேங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த ஜூஸை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு இருக்கும், அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்கும். நம்ம இந்த வெயில் நேரத்தில் கிச்சனில் ரொம்ப நேரம் நம்ம நின்றுருப்போங்க. வேர்வை ரொம்ப நமக்கு வந்து வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சமயத்தெல்லாம் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நம்ம வந்து வேலை செய்யும்போது அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் ஒரு ஹெல்த்தான கூல்ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த ஒரு டம்ளர் நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாகவும் ஹெல்த்தாகவும் ஒரு எனர்ஜி ஃபுட்டாகவும் இருக்குங்க. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஒரு 10 பேரிச்சம்பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். அதில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். சிம்பிளாகவும் நீங்கள் வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். அதில் இருக்க கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேங்க. அது அப்படியே இருக்கட்டும். எல்லாத்துலையும் கரெக்டாக 10 தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ அதோடையே இதில் ஒரு 10 பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நான் வந்து ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு போகிறேன். பாருங்கள், இது அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் வந்து சப்ஜா சீட்ஸ் சேர்த்து ஊற வச்சுட்டு போகிறேங்க. அதையும் சப்ஜா சீட்ஸு நமக்கு வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா உபரியாகி நல்லாவே ஊறி வந்துடும். இது ஊறுறதுக்கு நமக்கு வந்து அதிக நேரம் எடுக்காது. பாருங்கள், ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் மூடி வச்சிடுறேன். ரெண்டுமே ஊறிக்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ பாலை காய்ச்சி எடுத்துடலாம். ஒரு 1/2 லிட்டர் நான் வந்து ஆரோக்கிய பால் கடைப்பால் தாங்க எடுத்திருக்கேன், பாக்கெட் பால். எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1க்கு 1ன்ற அளவில் நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா நமக்கு பாக்கெட் பால் ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் அதை விட கொஞ்சம் குறைச்சி கூட தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதிக்க வச்சிடறேன். நல்லா பால் வந்து நமக்கு வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரைக்கும் கொதிக்க வைக்கணும். எனக்கு பாத்திரம் பத்தலை அப்படின்றதுனால வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்குறேங்க. நல்லா பால் கொதித்து மேலே ஊற்றிடாத ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்கார வரைக்கும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. நோன்பு வச்சவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து வயிறு காலியாக இருக்கும்போது இதை வந்து இஃப்தார் திறக்கும்போது நீங்கள் வந்து ரெடி பண்ணி குடிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த கூல்ட்ரிங்க்ஸு. பாருங்கள் அதுக்குள்ளே நல்லா ஊறி வந்திருக்கு. நம்ம ஊற வச்சு இந்த நட்ஸ் எல்லாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். இந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாத அந்த தண்ணியோடையே சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க. அதோடைய ஃப்ளேவருக்கோசரம் ஒரு 2 ஏலக்காய் மட்டும் நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிக்கலாம். 1-2 அடியில் நமக்கு வந்து பேரிச்சம்பழம் கிடக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சாப்பிடும்போது அந்த பேரிச்சம்பழத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நல்லா பால் கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம இதை எடுத்து ஊற்றிலாம் அரைச்சி வச்சுருந்தது. ஒரு 1/2 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பாலோட நட்ஸ் அரைச்சதெல்லாம் சேர்க்கும்போது நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தான ட்ரிங்க்ஸ் தான் இது. எடுத்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கைவிடாத கலக்கி விட்டுட்டு நான் வந்து ஆற வச்சிடறேன். நல்லா சில்லுன்னு நமக்கு வந்து ஆறணும். எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவராவது ஆகுங்க. இது நல்லா இந்த ஹீட்டு வந்து நமக்கு வந்து தணிஞ்சு வரத்துக்கு. ஆறுனதும் ஒரு மிக்சிங் பவுலில் எல்லாத்தையும் சேர்த்துட்றேங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீட்ஸ் எடுத்து நம்ம அதோடு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஐஸ் கட்டி நான் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த வந்து ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வாட்டர் மெலன் இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் வேறு எந்த ஃப்ரூட்ஸும் சேர்க்கலை. அதோட ஐஸ் கட்டி சேர்த்து சில்லுன்னு எனக்கு வந்து சர்வ் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தான கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க இஃப்தார் ஸ்பெஷலில். ஒரு நாளைக்கு ஒரு ரெசிபி நான் வந்து செஞ்சிட்ருக்கிறேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸும் அவ்வளோ ஒரு ஹெல்த்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் இஃப்தார் ஸ்பெஷலாக நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஜூஸ் தாங்க இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன். நல்ல ஒரு அருமையாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ஜூஸு வயிற்றுக்கு நல்ல குளுமையாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துட்டு 4 ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இந்த சமயத்தில் நம்ம பால் பவுட்ரு சேர்த்து அரைக்கணும். நான் வந்து பால் பவுட்ரு சேர்க்க வந்து மறந்துட்டேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நான் வந்து எல்லோ கலர் சேர்த்து நல்லா வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் நான் வந்து கஸ்டர்ட் பவுட்ரு ரெடி பண்ணிவிட்டேன். இதில் பால் பவுட்ரு சேர்க்கணும். நான் சேர்க்கறதுக்கு மறந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும்போது இதில் பால் பவுட்ரு சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா திக்கான பாலாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் நான் வந்து பசும்பால் எடுத்துருக்கேங்க. நீங்கள் பாக்கெட் பாலை விட பசும்பாலில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு வந்து அருமையாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் திக்கான பாலை எடுத்து நான் வந்து காய்ச்சிட்ருக்கிறேன். நல்லா திக்காக காய்ச்சிக்கோங்க. கைவிடாத நீங்கள் வந்து கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பொங்கி ஊற்றிட போகுது. இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 1/2 கப்பு அளவுக்கு ஒயிட் சுகர் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சுகர் நல்லா கரையிட்டும் நமக்கு. பால் நல்லா கொதிச்சிட்ருக்க சமயத்தில் இப்போ வந்து கஸ்டர்ட் பவுடர் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி கரைச்சிட்டு செய்யும்போது உங்களுக்கு வந்து கட்டி பிடிக்காத இருக்கும். பாருங்கள் நல்லா எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்மூத்தாக. பாருங்கள் நல்ல கஸ்டர்ட் பவுடர் நான் வந்து கரைச்சி விட்டுட்டு இப்போ வந்து கொதிச்சிட்ருக்கிற பாலில் எடுத்து நம்ம வந்து சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது நீங்கள் கரைச்சி சேர்க்கும்போது கட்டி உங்களுக்கு வந்து பிடிக்காதுங்க. நல்லா ஊற்றுனது எந்த அளவுக்கு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அந்த ஏலக்காவோட வாசனை கலர் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கார கன்சிஸ்டன்சிக்கு வரும். கஸ்டர்ட் பவுடர் போட்ட உடனே நமக்கு வந்து கொஞ்சம் திக்காயிடுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து பால் பவுட்ரு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு இருக்குங்க நான் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க இந்த பால் பவுட்ரு. இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த ஒரு கட்டிகள் எல்லாத்தையும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணும்போது சேர்த்து அரைக்காதனால இப்போ சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் பாலோட. நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. அதேமாதிரி பாலை நல்லா நீங்கள் வந்து திக்காக காய்ச்சிக்கோங்க. பசும்பாலில் ரெடி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு இஃப்தாருக்கு நீங்கள் வந்து சில்லுன்னு குடிக்கும்போது நல்லா ஆற வச்சு 2 டம்ளரில் நான் வந்து ஊற்றிட போகிறேங்க. நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ 1/2 அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிடலாம். இப்போ அதோட சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம அதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதுவும் எந்த ஒரு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் இதில் வந்து ஃபைனலாக ஐஸ் கட்டி எதுவுமே சேர்க்கலை. கிளைமேட்டு சரியில்லாதனால நான் வந்து சேர்க்காத விட்டுட்டேங்க. சளி பிடிச்சிரும்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கஸ்டர்ட் பாலை நீங்கள் வந்து ஊற்றிட்டு இப்போ ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து மாதுளம்பழம் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவுக்கு நான் வந்து சேர்த்துட்டு ஐஸ்கிரீம் சேர்த்துட்ருக்கேங்க. அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நிறையவே நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் மாதுளம்பழம் வச்சு நான் வந்து சப்ஜா சீட்ஸை வச்சிடுறேன். நல்ல ஒரு குளுமையான நல்ல ஒரு ஜூஸ் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன். இது ஒன்று சாப்பிட்டா போதும், அவ்வளவு வயிறு வந்து ஃபில்லாகிடும் நமக்கு. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பாக்கெட் நான் வந்து அகர் எடுத்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஏன்னா ஊற போட்டு செய்யும்போது உங்களுக்கு சாஃப்டாக வெந்துடும், சீக்கிரமே நமக்கு வந்து கரைஞ்சி வந்துடுங்க வேக வைக்கும்போது. பாருங்கள், தண்ணியில் போட்டது எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குன்னு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க. அதில் நம்ம ஊற வச்சுருந்தா அகர் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க. நல்லா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருங்க. பாருங்கள், நல்லா கரைஞ்சி வந்துடும். நல்லா கரைஞ்சதும் உங்களுக்கு நல்ல ஒரு சரியான கன்சிஸ்டன்சி நமக்கு வந்து தெரியுங்க. பாருங்கள், அது திரியாக இல்லாத நல்லா ஸ்மூத்தாக கரைஞ்சி வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி மாதிரி கரைஞ்சி வந்ததும் நம்ம வந்து எடுத்துட வேண்டியது தான். இந்த அகர் வந்து இந்த வெயில் காலத்தில் வயிறு வந்து ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக பட்னியாக கிடக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு குளுமையாக இருக்கும் வயிறுக்கு. நல்லா கரைஞ்சதும் 2 பிளேட்டில் எடுத்து நான் வந்து ஹாஃப் ஊற்றி வச்சிடுறேன். ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க. எல்லோ கலர் சேர்த்துட்ருக்கேன் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் ரெட் கலர் சேர்த்துட்ருக்கேங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாேருக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தால் சாப்பிடுவாங்கன்னு தான் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்படி ஆறதுக்கு அது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நான் வந்து 1 கப்பு நான் வந்து நெய்லான் ஜவ்வரிசி எடுத்து இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இதையும் வேக வச்சிட போகிறேங்க. நம்ம ஊற வச்சு நம்ம வந்து ஜவ்வரிசி வேக வைக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். பாருங்கள், நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு குழன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஜவ்வரிசியும் நல்லா நமக்கு வந்து வெந்து வந்துடும். நீங்கள் கையால் எடுத்து பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து ஒரு வெந்ததோட கன்சிஸ்டன்சி. பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இது என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு ஃபில்டரெல்லாம் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம வடிகட்டிட்டு அதோட பிசுபிசுப்பு தன்மை இல்லாத தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு ஃபில்டரில் ஊற்றிட்டு கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி நான் எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேங்க. அதோட குழக்கொழப்பு தன்மை இல்லாத இருக்கும் உங்களுக்கு. நமக்கு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த ஜவ்வரிசி. நம்ம அந்த ஜூஸோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், அதையும் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஆற வச்சுருந்தா இந்த அகரகரும் நல்லா நமக்கு வந்து ஆறி வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கத்தியால் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெக்டாங்கிள் ஷேப்பில் அந்த மாதிரியே நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேங்க. எனக்கு இது வந்து இந்த ஊற்றி நம்ம தட்டில் ஆற வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து நல்லா எல்லாத்துமே திக்காகி போச்சு. பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன். அப்படியே இந்த ஜூஸில் போடும்போது உங்களுக்கு வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் நல்ல சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், இது எல்லாமே கட் பண்ணது அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பாலில் நான் வந்து ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தது தான் எடுத்துருக்கேன். நல்லா திக்கான பாலை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நமக்கு வந்து சுகர் எந்த அளவுக்கு ஒயிட் சுகர் தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சுருந்த ஜவ்வரிசி எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி இருக்கும். நல்லா கரண்டியால் வச்சு ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த சமயத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, கட் பண்ணி வச்சுருந்த அகரகரை எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் சூப்பராகவும் இருக்கும். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அரைச்சி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி அப்படியே புதுசாக கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக நான் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துட்ருக்கேங்க. அப்படியே சில்லுன்னு இதை இஃப்தாரில் நீங்கள் வந்து சாயங்கால டைமில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
நம்ம இன்னும் கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் குடிக்கணும் போல் இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. கண்டிப்பாக இதை வந்து இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கிர்னிப்பழம் வச்சு இன்றைக்கி ஒரு இஃப்தார் ஸ்பெஷலாக நான் வந்து சூப்பரான ஹெல்த்தான ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் கூட ஈவினிங் டைமில் கூட இல்லை மதிய டைமில் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கிர்னிப்பழத்தை எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. உள்ளே இருக்க விதைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளே இருக்க அந்த சதப்பகுதியெல்லாம் ஒரு ஸ்பூனால் வச்சு நான் எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஒரு நல்ல நெய்ஸ் பேஸ்ட்டாக நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல எந்த ஒரு கெட்டிகள் இல்லாத நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் வந்து காய்ச்சிட்டு போகிறேங்க. பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய வெரைட்டியில் நான் வந்து நம்ம சேனலில் ஜூஸ் ரெசிபிஸ் நிறையவே போட்டிருக்கேங்கனால ஹெல்த்தான ரெசிபிலாம் நிறைய செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும். இந்த கிர்னிப்பழ ஜூஸு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 4 லிட்டர் பால் நல்லா பொங்க விட்டுறது நீங்கள் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பால் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது கெட்டிகள் எதுவுமே இருக்காது. இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் வீட்லேயே ஹோம்மேடாக நான் வந்து ரெடி பண்ணேங்க. பாருங்கள், அவ்வளோதான். எல்லாத்தையும் கட்டி இல்லாத கரைச்சிட்டு நம்ம அந்த பாலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கரண்டியால் திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டதுமே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அருமையாக கொடுக்கும். நீங்கள் அது இல்லாத கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். இருந்தாலும் டேஸ்ட் அது நல்லா இருக்குன்றதுக்கோசரம் நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து ஒரு 1/2 கப்பு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பால் பவுடர் கூட ஒரு 2 பாக்கெட் எடுத்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ஆற வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கஸ்டர்ட் போட்டு மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு பால் வந்துடுங்க. ஆறின பால் எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருந்த கிர்னி பழத்தை எடுத்து நான் அதோடு சேர்த்துடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லாகவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் இன்றைக்கி வந்து ஒரு இஃப்தார் ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருந்ததை அதோடு சேர்த்துட்றேன். ஒரு பழத்துக்கு நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதுங்க, கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து பழம் சேர்த்துட்ருக்கேங்க. மாதுளம்பழம் நான் வந்து சேர்த்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட ஆப்பிள், வாழைப்பழம் எது இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு ஃப்ரூட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து டம்ளரில் ஊற்றிடலாங்க. நல்லா சில்லுன்னு ஒரு இந்த அடிக்கிற வெயிலுக்கு நீங்கள் வந்து குடிக்கும்போது சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்கும். அப்படியே உடம்பு நமக்கு நல்ல ஒரு குளுமையாக ஆகிடுங்க. இதில் நமக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஐஸ் கட்டி சேர்த்துட்டு அப்படியே மாதுளம்பழம் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுட்டு அப்படியே நட்ஸ் உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. சில்லுன்னு நான் வந்து எடுத்து குடிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தார் ஸ்பெஷலாக நான் வந்து ஒரு ஹெல்த்தியான கேரட் ஜூஸ் தாங்க செய்ய போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் கேரட் ஜூஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கேரட் ஜூஸ் நீங்கள் ஒன்று குடித்தா போதுங்க இஃப்தாரில், அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த தேங்காவை ஃபஸ்ட்டு ஒரு 2 ஏலக்காய் அதில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு பாலை நம்ம வந்து எடுத்துக்கணும். நீங்கள் பால் வந்து இந்த ஜூஸுக்கு நீங்கள் வந்து திக்காக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நான் தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன், பசும்பால் சேர்த்து செய்கிறது இல்லைங்க. அந்த மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் சேர்த்து பாலை வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு ஃபில்டர் பண்ணி நான் வந்து எடுத்துகிற போகிறேன். பாருங்கள், ஒரு 1/2 மூடி தேங்காய்க்கு எனக்கு இந்த அளவுக்கு பால் வந்துச்சுங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துருக்கேங்க. ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் இல்லாட்டி ஒரு 5 பேர் கூட நீங்கள் வந்து ஒரு டம்ளர் ஃபுல்லாக நீங்கள் வந்து குடிக்கலாங்க. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இந்த வெயில் நேரத்தில் கேரட் வந்து நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நமக்கு வந்து டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வெயிலில் உங்களுக்கு வந்து நல்ல பொலிவு கொடுக்குங்க ஃபேஸும். தோலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து கேரட் சீவிர கட்டையில் வச்சு நல்லா சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் சீவிட்டு நீங்கள் வந்து அரைக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத நம்ம வந்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் வந்து அரிஞ்சு போட்டு செஞ்சிங்கன்னா ஒன்று நடுவில் உங்களுக்கு வந்து கட்டிகள் இருக்கும், வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுங்க. கொஞ்சமாக நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபில்டர் பண்ணிடுறேன் ஒரு மிக்சிங் பவுலில். பாருங்கள், ஒரு டம்ளர் இல்லாட்டி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, கொஞ்சம் கூட விடாத நீங்கள் வந்து கையாலேயே நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்துருங்க. இந்த சக்கை எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துடலாம்.
இப்போ வந்து ஒரு 10க்கு மேலே ஒரு பாதாம் பருப்பு இருக்குங்க. ஒரு 10, 12 இருக்கும். நான் வந்து பாதாம் பருப்பு ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற போட்டு எடுத்து வச்சுருந்ததை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன். அதை வந்து இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ அதோடய ஒரு 5 முந்திரி பயிர் இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பால்லேருந்து ஒரு கரண்டி எடுத்து சேர்த்து நல்லா கொஞ்சம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. அரைச்ச பாதாம் முந்திரி எடுத்து நம்ம அந்த கேரட் ஜூஸில் ஊற்றிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட்லேயே வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த தேங்காய் பாலையும் நான் அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து சப்ஜா சீட்ஸ் 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சுருந்ததை அதையும் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு கப்பு நம்ம ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த கேரட் ஜூஸு. நம்ம ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை வந்து வேக வச்சு நான் வந்து செஞ்சுருப்பேங்க. அப்படியே சில்லுன்னு எடுத்து டம்ளரில் ஊற்றி 2 ஐஸ் கட்டி போட்டு அப்படியே நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான கேரட் ஜூஸ் தான் இது. இந்த வெயில் நேரத்தில் இந்த கேரட்லாம் நீங்கள் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நாங்கள் பழம் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அடிக்கடி சேர்த்துட்டோம்னா உடம்பும் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஃபேஸும் நல்லா வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.